Companies Act, Basic Companies Act பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் SPOM லா. ஸோ தமிழில் கற்றுக்கணும். ஸோ தமிழில் இருக்கிறதுக்காக தான் இது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த SPOM லாவில் ஒவ்வொரு சாப்டராக சொல்ல போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனினா என்ன கம்பெனி? ஸோ கம்பெனி இருக்கும், அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஷேர்ஸ் நாங்கள் மட்டும் வச்சுக்கணும் சொல்கிறது ப்ரைவேட் கம்பெனி. பப்ளிக் கம்பெனினா என்ன? சார் நாங்கள் வந்து இந்த கம்பெனியை வந்து மக்களுக்கு அந்த ஷேர்ஸை விற்பனை பண்ண போகிறோம், பொதுவாக மற்ற பொது தடங்கள், அதாவது செபி இது மாதிரி ரிலேட் பண்ண போகிறோம், அங்கே விற்க போகிறோம், அதுக்காக நான் உருவாக்குற கம்பெனி என்னென்னு பார்த்தா அது பப்ளிக் கம்பெனி. ஸோ லிஸ்டட் கம்பெனி இஃப் த செக்யூரிட்டிஸ் ஆர் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ லிஸ்டட் அன்லிஸ்டட் சொல்லுவாங்க. அதாவது செபியிலேயோ உலக நாடுகளில் எந்தாவது ஒரு லிஸ்டிங் கம்பெனி, இப்போ நம்ம இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்குது. இப்போ நான் வந்து US ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் கம்பெனி எப்போதும் மார்க்கெட்டில் இருக்குன்னு லிஸ்டட் கம்பெனிஸ். அன்லிஸ்டட் கம்பெனிஸ்னால் என்ன? இந்த செக்யூரிட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் அதை வந்து நம்ம லிஸ்ட்டு ஒழுங்காக பண்ணல, கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணல. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சர்க்குலேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்படி சொல்ல கம்பெனி பேர் இது வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ நான் அந்த ஒவ்வொரு நிமிட்டாக போடுறது அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்.